வணக்கம் தலைவா. தமிழக அரசு வழங்கும் இலவச மாட்டு கொட்டகை திட்டம் 2026 குறித்து விரிவான தகவல்களை இந்த ஆதாரம் வழங்குகிறது. இந்த வீடியோவின் மூலமாக அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த திட்டத்தின் கீழ் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு மாட்டு கொட்டகை அமைக்க 79,000 முதல் 2,10,000 வரை நிதியுதவி வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கீழ் பணிபுரியும் அட்டை வைத்திருப்பவர்கள் மற்றும் சொந்தமாக பட்டா வைத்துள்ள கால்நடை வளர்ப்போர் இதற்கு முக்கியமாக விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ திட்டத்தினுடைய முக்கிய அம்சங்கள், விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள், மானிய விவரங்கள் 3 பற்றி தான் இந்த வீடியோவின் வாயிலாக முக்கியமான தகவல்களாக நாம் பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசினுடைய இலவச மாட்டு கொட்டகை திட்டம் 100% மானியத்தில் 1,10,000 ரூபாய் வர முழுமையான வழிகாட்டி என்னென்ன, அதை பற்றி தான் நம்ம பார்க்கலாம். திட்டத்தினுடைய சிறப்பம்சம், அதிகபட்சம் 1,10,000, விவசாயி செலுத்த வேண்டிய தொகை 0. ஸோ 10 நாட்கள் வீடியோ ஒப்புதல் அளித்த 10 நாட்களில் கொட்டகை அமைப்பும் பணிகள். பயனாளிகள் தங்கள் கை காசு 1 ரூபாய் கூட செலுத்த தேவையில்லை, முழுமையாக இலவசம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கீழ் கால்நடை வளர்ப்போரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 100% மானியம் இதில் கொடுக்குறாங்க. திட்டத்தின் கீழ் என்னென்ன கட்டி தரப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கூரை ரூஃபிங், வெயில் மற்றும் மழையிலிருந்து மாடுகளை பார்க்க தரமான மேற்கூரை ஷெட்டு. குறிப்பு, மேற்கூரை அமைக்க ஒரு குழுவும் தரையமைக்க வேறொரு குழுவும் வருவார்கள். உட்புற தொட்டி, இன்டோர் மேனேஜர். கொட்டகைக்கு உள்ளே மாடுகள் பிரத்யோக தீவன தொட்டி, வெளிப்புற தொட்டி, வாட்டர் ஃபீட் டேங்க், 10க்கு 10 அளவில் தண்ணீர் மற்றும் தீவனம் வைப்பதற்கான பெரிய தொட்டி, கான்கிரீட் தடை. ஸோ இதில் தகுதியானவராக இருக்கணும் அப்படின்னா 100 நாள் வேலை அட்டை இருக்கணும். காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்யும் நபராக அட்டை வைத்திருக்க வேண்டும். 1லேருந்து 10 மாடுகள். வாழ்வாதாரத்துக்கு குறைந்தபட்சம் 10 மாடுகள் வளர்ப்போராக இருத்தல் வேண்டும். 3 வருடம் அனுபவம். சொந்த இடம், கொட்டகை அமைக்க சொந்த இடம். மாடுகளின் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 1லேருந்து ஒரு 3 மாடு இல்லைனா 10 மாடு வரைக்கும் உங்களால் கெப்பாசிட்டி இருக்கான்றாங்க. 2 மாடு இருந்தாவே போதும். 1லேருந்து 2 மாடுகள் 79 வருஷம் முழு தகுதி. 3லேருந்து 10 மாடுகள் 1,10,000 அதிகபட்சம் மாநிலம். 10 மாடுகளுக்கு மேல் பரிந்துரைக்கப்படும் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த கொட்டகை அமைக்கப்படுறத. அடுத்து, நில ஆவண விதிகள் எதற்காக ஏற்கப்படும், எவை நிராகரிக்கப்படும் அப்படின்றத பார்க்கலாம். ஏற்கப்படும் ஆவணங்கள் வேலிடா, சொந்த பெயரில் உள்ள பட்டா, விண்ணப்பதாரரின் தந்தை பெயரில் உள்ள பட்டா. ஸோ இது 2மே ஏற்கொள்ளப்படும். கூட்டு பட்டாவாக இருந்தால் அது ஜாயின்ட் பட்டா வந்தால் நிராகரிக்கப்படாது. சொந்தமில்லாத புறம்போக்கு நிலங்கள், அது வாடகை நிலங்களில் கொட்டகை அமைக்க முடியாது. ஸோ விண்ணப்பிக்கும் முறை இதுதாங்க ரொம்ப எங்கு சென்று விண்ணப்பிக்கணும் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். ஒரு விவசாயி மாடு வளர்ப்பதை உறுதி செய்ய விண்ணப்பத்தை தயார் செய்யணும். தலையாரி கிராம உதவியாளருடன் காண்பித்து மாடு வளர்ப்போர் என்பதற்கான ஒப்புதலை பெறணும். அதுக்கப்புறம் விஏஓ, தலையாரி அந்த அசிஸ்டண்ட்டோடைய ஒப்புதலின் அடிப்படையில் விஏஓவுடன் கையொப்பம் மற்றும் பரிந்துரை பெற்றலாம். அடுத்து பிடிஓ, விஏஓ பரிந்துரையை பிடிஓ அலுவலகத்தில் சமர்ப்பிக்கணும். அனுமதி, பிடிஓ சரிபார்த்து 10 நாட்களில் கொட்டகை அமைக்க ஒப்புதல் வழங்கப்படும் அப்படின்றத உண்டான அனுமதி. இதை பேஸ் பண்ணி தாங்க உங்களுக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ கிராம சபைன்ட்டு ஒன்று சொல்கிறாங்க, ஆனால் இதில் மூலமாக சரியாக விண்ணப்பிக்க முடியுமான்றது இதுவரை தெரியல. கிராம சபை எப்போ வேணாலும் நடத்துகிறாங்க. ஜமாபந்தின்றது எப்போ வேணாலும் நடத்துகிறாங்க. ஆகஸ்ட் 15 நடத்துவாங்களான்னு பார்த்தீங்கன்னா சில டைமில் நிறுத்திட்டு எப்போ வேணாலும் நடத்துகிறாங்க. இந்த டைம் நடத்துவாங்களான்னு தெரியல. ஆகஸ்ட் 15 போன்ற கிராம சபை கூட்டங்களை நேரடியாக மனு அளித்தல், ஊராட்சி மன்றம் ஊர் தலைவர் அல்லது பஞ்சாயத்து கிளர்க்கிடம் மனுவை ஒப்படைத்தல், பிடிஓ அலுவலகம் பஞ்சாயத்து மூலமாக மனுவை பிடிஓ அலுவலகத்திற்கு மேல்முறையீடு செய்தல், கள ஆய்வு, விஏஓ நேரில் இடத்தை பார்வையிட்டு புகைப்படம் எடுத்தல், அனுமதி, புகைப்படம் மற்றும் ஆவணங்கள் உறுதி செய்யப்பட்ட 10 நாட்களில் ஒப்புதல் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகாரிகள் கள ஆய்வில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடப்பார்வை, கொட்டகை அமைக்க போதுமான இடம் உள்ளதா என்பதை, அதில் பட்டாவில் உள்ள இடம்தானா என்பதை சரிபார்க்கப்படும். விண்ணப்பதாரர்கள் மாடுகள் மற்றும் இடம் ஆகியவற்றை புகைப்படம் எடுத்து பதிவு செய்வர். அண்டை வீட்டாரிடம் விசாரணை, விண்ணப்பதாரர் தொடர்ந்து 3 வருடங்களாக மாடு வளர்க்கிறாரா, தொடர்ந்து பால் ஊற்றுகிறாரா என பக்கத்து வீட்டாரிடம் விசாரணை செய்து உறுதிப்படுத்தி கொள்வார்கள்.
ஸோ அடுத்த கட்டமாக நீங்கள் ஆவணங்களை ரெடி பண்ணிக்கணும். 100 நாள் வேலை திட்டத்தில் தனிப்பட்டாவையாக பட்டாவாக வைக்கணும். தேர்ந்தெடுக்கும் முறை விஏஓ நேரடி முறை அல்லது கிராம சபை மட்டத்தில் மூலமாக தேர்ந்தெடுக்கணும். இடத்தை தயார்படுத்தும் அதிகாரிகள் ஆய்வுக்கு வரும்பொழுது இடத்தை தெளிவாக காண்பிக்கப்பட வேண்டும். வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு வழங்கும் ஒரு மாபெரும் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு இந்த திட்டத்தை பகிருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா பால் கார்டு, பால் ஊற்றுவதற்கான சான்றிதழ், ரேஷன் கார்டு நகல், பேங்க் பாஸ்புக் நகல், ஆதார் அட்டை, சொந்த பட்டா பத்திர நகல், 100 நாள் வேலை திட்டம் இது இருந்தாலே போதும். உங்களுக்கு இந்த கொட்டகைக்கு உண்டான பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். அவங்களே செக் பண்ணிவிட்டு கொட்டகையை போட்டு கொடுத்துருவாங்க. நண்பர்களே, வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.